إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த மார்க்க வகுப்பின் தலைப்பாக அல்லாஹுடைய தௌஃபீக், இந்த தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் சில செய்திகளை கற்றுக்கொள்வோம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாக்கியமாக, பேரருளாக அல்லாஹுடைய தௌஃபீக் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு இளைஞன் வாலிபன் மரணத்தருவாயில் இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனிடம் வந்து கேட்கிறார்கள், உனது நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கின்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அந்த இளைஞன் என்ன சொல்கிறான் என்றால், இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாஃபு துனூபி. அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன், எனது பாவங்களை பற்றியும் நான் பயந்தவனாக இருக்கிறேன் என்று பதில் சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூ வ ஆமனஹு மிம்மா யகாஃப். இப்படியான நேரத்தில் ஒருவருடைய உள்ளத்தில் இந்த இரண்டு விடயங்களும் ஒன்று சேர்ந்து விடுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவர் ஆதரவு வைப்பதை அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. அவர் எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்காமல் இருப்பதில்லை என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். திருமிதியில 983வது எண்ணில் இடம்பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த இளைஞனுக்கு செய்த தௌஃபீக், அருளை பாருங்கள். அவருடைய அந்த மரணப்படுக்கையில் அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்கிறார். தான் செய்த நன்மைகள், நற்காரியங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலுள்ள அருளை ஆதரவு வைத்தவராக இருப்பதோடு தனது பாவங்களை பற்றியும் பயந்தவராக இருக்கிறார். தான் செய்த பாவங்களை, தவறுகளை பற்றி ஒரு அச்சத்தோடு இருக்கிறார். அப்ப இந்த இரண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் என்றால், அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து விடுவது என்பது அல்லாஹுடைய தௌஃபீக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் எதை ஆதரவு வைக்கிறாரோ அதை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுவான். அவர் எதை பயப்படுகிறாரோ அதிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் என்பது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இதற்கு தௌஃபீக் செய்கிறான், அருள் பாலிக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், அதாவது நாம்
மௌத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மரண வேளையில் இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படியான ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இரண்டும் இருக்க வேண்டும். எந்த ரெண்டும் சொல்லுங்க? அதாவது அல்லாஹுடைய அருளை நாம் ஆதரவு வைப்பது, நாம் ஒரு அமலை ஒரு இபாதத்தை செய்யும் போதும் இது நமக்குள் இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் இபாதத்தை பற்றி படிக்கும் போது இபாதத்தில் மிக முக்கியமாக 3 விஷயங்களை சொல்வார்கள். ஒரு இபாதத்தை வணக்கத்தை நாங்கள் செய்யும் போது அதில் கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹின் மீது உள்ள நேசம், முஹப்பத். அந்த முஹப்பத் நேசம் தான் அதை ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் செய்ய வேண்டும். அந்த இபாதத்தை நாம் அந்த முஹப்பத், அல்லாஹ் மீது உள்ள முஹப்பத் நேசம் என்ன செய்யணும்? அது நம்மை ஆர்வப்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாகவும் அவனது தண்டனையை பயந்தவர்களாகவும் நாம் இபாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, மரண வேலை என்பது சாதாரணமானது அல்ல. மௌத்துடைய நேரம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வல் தஃபத்தி ஸாகு பிஸ்ஸாக், கால்களோடு பின்னிக் கொள்ளக்கூடிய நேரம். அப்படியான அந்த நேரத்தில் ஒருவர் இதற்கு தௌஃபீக் செய்யப்படுவார் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய பேரருள் அவருக்கு இருந்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் இப்போ நாம் படிக்கக்கூடிய தலைப்புக்கும் இதற்கும் உள்ள தொடர்பெண்ணை இப்போ நாங்கள் படித்த இந்த செய்தி, இந்த நபிமொழிக்கும் நம்ம தலைப்புக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? எப்படி நீங்கள் தொடர்படுத்துறீங்க சொல்லுங்க பாபு. நாங்கள் படிக்கிறோம் என்ன தலைப்பு? அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லையா? இந்த ஹதீஸ் நாங்கள் படித்த இந்த ஹதீஸ் இந்த தலைப்போடு நாங்கள் எப்படி தொடர்படுத்துகிறோம் என்றால், அதாவது மௌத்துடைய நேரத்தில் ஒருவருக்கு இப்படி ஒரு நிலை உருவாகிறது என்றால் என்ன? அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்கிறார், தனது பாவங்களை பற்றி அந்த பயம், அச்சம் அவருக்கு ஏற்படுகிறது என்றால் அங்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? அவருக்கு அவர் ஆதரவு வைப்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுகிறான். அவர் பயப்படக்கூடியவரை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகின்றான் என்பதுதான் இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற நற்செய்தி. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு, நபி அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் எனக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள், எனக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அது என்ன உபதேசம்? அது லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வயுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் யாரும் மரணிக்க கூடாது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவராகவே தவிர. பாருங்க, இவ்வளவு முக்கியமான ஒரு அமல். நபி அவங்க மரணிப்பதற்கு 3 நாட்கள் இருக்கும்போது சொல்றாங்க, உங்களை யாரும் மரணிக்க கூடாது எந்த நிலையிலே தவிர அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராக. அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு அருள் பாலிப்பான், என்னை மன்னிப்பான், அவனது ரஹ்மத்தை கொண்டு என்னை அவன் அரவணைத்துக் கொள்வான் என்ற அந்த அல்லாஹ் மீது உள்ள அந்த நல்லெண்ணம், அந்த நல்லெண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது நாம் பாவங்களை விட்டு தடுக்கப்படுவதும் அல்லாஹுடைய தௌஃபீக்கில் நின்றும் உள்ளது. நாம் பாவங்களை விட்டு தடுக்கப்படுகிறோம் என்று சொன்னால், பாவங்களிலிருந்து நாம் காக்கப்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய பேரருள் தௌஃபீக்கில் நின்றும் உள்ளதுதான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் நிறைய பேர் இதை உணராமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் இப்ப இந்த சவுதியில வாழ்ற இந்த சூழல் இருக்கு, இது ஒரு மிக பெரும் பாக்கியம். இது ஒரு பெரும் பாக்கியம். சிலர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கடா, அதாவது நான் சவுதியில இருந்துட்டு போய் எனக்கு வேற எந்த நாட்டிலையும் இருக்க இயலாது, வேற எந்த நாட்டில் இருப்பதுக்கு எனக்கு பிடிக்குது இல்லை. ஆண்மையில கூட ஒருத்தர் சொல்றார், நான் துபாயில் இருந்தாலும் அதாவது எனக்கு சவுதியில் இருந்துட்டு போய் அங்க எனக்கு இருப்பதற்கு பிடிக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனவே இங்கு அந்த பழகிய சூழல், இங்கு பழகிய அந்த சூழல், எனவே ஒரு சூழல் என்பது உண்மையில் ஒருவரை என்ன செய்யும் என்றால் அவரை பாவத்தை விட்டு நிச்சயமாக காக்கும். அது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய தௌஃபீக். எனவே நாம் ஒவ்வொருவரும், அதாவது எந்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு தொழிலாக இருந்தாலும் அது நமது தீனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அது ஆபத்தாக அமைந்து விடக்கூடாது, நம்மை மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி விடக்கூடாது. நாம் அந்த நமது மார்க்கத்துக்கு சாதகமான சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும்,
நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் என்ன? மனிதனுடைய பலவீனம் என்ன? பாவங்களுக்கு அவன் பழக்கப்படும் போது, பாவமான சூழலிலே பழகி விடுகின்ற போது அப்படி அவன் என்ன செஞ்சிடுவான்? அதுக்கு அடிமையாக விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க பாருங்க, இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். இது சூரத்து யூசுஃபுடைய 24வது வசனம். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற போது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த ஒரு பெண், அந்த அமைச்சருடைய மனைவி தவறான வழிக்கு அழைக்கின்ற போது அதற்கு சாதகமான அனைத்து சூழல்கள் இருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி? அங்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் எமது அடியார்களில் ஒரு உண்மையாளராக இருந்தார், பரிசுத்தமானாக இருந்தார். எனவே இங்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்ன தெரியுமா? பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த உண்மையான நிலை, பாவத்தை விட வேண்டும் என்ற என்ன அந்த உண்மை தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா பாவத்தை விட வேண்டும் என்ற உண்மையான தன்மை இல்லை. புரியுது அவன் சொல்றது? சினிமாவை விட வேண்டும் என்றாலும் என்ன, கடைசியா ரிலீஸ் ஆனதை பார்த்த பிறகு முடிவு செய்யலாம் என்ற மாதிரி இருக்குது. சிலரை பாவங்களை பொறுத்த வரையில வட்டியை விட வேண்டும், ஆனா ஒரு 6 மாசம் அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்படி என்ன செய்யறாங்க? பாவத்தை விடுவதில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை. இந்த உண்மைத்தன்மை இல்லாத காரணத்தால் அங்கு தௌஃபீக் செய்யப்படாமல் இருக்கிறது. ஒரு இடத்துல உண்மையான நான் இந்த பாவத்தை விட வேண்டும் என்ற அந்த உண்மைத்தன்மை இருக்கும் போது நிச்சயமாக அதற்கு அருள் பாலிப்பான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ எந்த அளவுக்கு இருந்தது? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. அதாவது எனக்கு சிறை வாழ்வு இருக்கிறதே, இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த பாவத்தை விட எனக்கு சிறை என்பது எனக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. பாருங்க எவ்வளவு அந்த பாவத்தில் தன்னை காத்துக் கொள்வதற்கு என்ன, சிறையில் போய் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, சிறையில் போய் நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, அங்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தில் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். யா அல்லாஹ், இதிலிருந்து நீ என்னை காக்கவில்லை என்றால் நான் அதாவது மூடர்களில் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன். இது 2வது விஷயம். நான் இதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அதாவது ஒருவர் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த உண்மையான அந்த நிலை அவரிடம் இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை பாவத்திலிருந்து காப்பான். இது என் அருமையான சகோதரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சில பொழுதுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது மனிதனை அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் பாவங்கள் இருந்து பாதுகாக்கிறான் என்பதை நீங்க உங்களோட வாழ்க்கையில அனுபவித்திருப்பீங்க. உங்களோட வாழ்வில் நீங்க என்ன செய்வீங்க? கண்டு கொண்டிருப்பீங்க. உதாரணமாக நல்ல நண்பர்களோடு இருப்பது இருக்குது. நல்ல நண்பர்களோடு இருப்பது என்பதும் நம்மை பாவத்தை விட்டு என்ன செய்யும்? காக்கும். இப்ப சிலரை பார்த்தீங்கன்னா உள்ளத்துல பாவமான எண்ணங்கள் இருக்கும். சிலருக்குள்ள சில நேரங்கள்ல உள்ளத்துல பாவமான எண்ணங்கள், பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அவரோடு உள்ள நண்பர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், மார்க்க பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலம் அவர் தடுக்கப்படுவார். அதன் மூலம் அவர் என்ன செய்யப்படுவார்? தடுக்கப்படுவார். எனவே இதெல்லாம் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய தௌஃபீக். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்த ஒரு செய்தியை நாம் படிப்போம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி புகாரியில 1397வது எண்ணில் வருகிறது. அதாவது ஒரு மனிதர், கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், நான் அதை செய்வதன் மூலம் நான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நான் சுவனம் நுழைய வேண்டும், அப்படி ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? முதலாவது விஷயம் கவனிங்க. அதாவது நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குங்கள். முதல் விஷயம், அல்லாஹ்வுக்கு நீங்க எதையும் இணையாக்காது, ஷிர்க் செய்யாமல் நீங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். இன்று நிறைய பேர் இபாதத் செய்தாலும் ஷிர்க்க செஞ்சிடறாங்க. அதுதான் கவலையாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்தாலும் மறுபக்கம் என்ன செஞ்சிடறாங்க? ஷிர்க்கை செய்து விடுகிறார்கள். அப்ப இந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது. எனவே அதனாலதான் எப்படி வருது ஹதீஸ்ல, அல்லாஹ்வுக்கு நீங்க எதையும் இணையாக்காத அவனை வணங்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது, அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுங்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள்.
மூன்றாவது, உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நான்காவது, ரமதான் மாதம் நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த 4 விடயங்களையும் சொன்னார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர் சொல்றார், வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அஸீது அலா ஹாதா, இதைவிட நான் அதிகப்படுத்த மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பிச் செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அந்த ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அந்த கேள்விக்குரிய பதில் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கிடைக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நான் இவற்றை உறுதியாக எனது வாழ்வில் என்ன செய்வேன், கடைபிடிப்பேன் என்றார். அந்த உறுதியோடு அவர் திரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த இடத்துல அவர் தௌஃபீக் செய்யப்பட்ட விஷயம் என்ன? அவருக்கு அல்லாஹ்வின் புறந்து கிடைச்ச தௌஃபீக் என்ன? முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அவர் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டார்? நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். இது தௌஃபீக்கா இல்லையா? அவரிடம் உள்ள ஆசையினாலதான் வந்து கேட்கிறார். அவரிடம் உள்ள ஆசை, ஆர்வம், நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் வந்து கேட்கிறார். நபி அவர்கள் பதில சொல்றாங்க. பதில ஒரு காதால் எடுத்து அடுத்த காதால் அப்படி அவங்க என்ன செய்யல, அப்படி கண்டுகொள்ளாம போகல. அவர் அதுல மிக உறுதியாக நான் இதை செயல்படுத்துவேன் என்ற உறுதியோடு திரும்பும் போது நபி அவங்க என்ன சொன்னாங்க, சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இது தௌஃபீகா இல்லையா? இது நறுமையான சகோதரர்களே, அமல்கள்ல நம்மிடம் எது இருக்க வேண்டும்? என்ன, நான் இதை உறுதியாக நிறைவேற்றுவேன், எனது வாழ்வில் செயல்படுத்துவேன் என்று அந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா, ஃபலவ் ஸதகுல்லாஹ லகான கைரல் லஹும். அற்புதமான வார்த்தை. குர்ஆன் எப்படி சொல்லுது, ஃபலவ் ஸதகுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு உண்மையாளர்களாக இருந்தால் லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு மிகச் சிறந்தது என்றார். யாரோடு உண்மையாக இருக்க வேண்டும்? படைத்த ரப்போடு அல்லாஹ்வோடு அவர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்களாக இருந்தால். எனவே நாம் நமது உள்ளத்தில் எந்த அளவு உண்மையாளர்களாக ரப்போடு இருக்கிறோமோ அந்த அளவு நாம் தௌஃபீக் செய்யப்படுவோம், அருள் செய்யப்படுவோம். என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு பகுதி. எடுத்து பாருங்க, குர்ஆன்ல எத்தனை வரலாறுகள். நீங்க பாருங்க, தபூக்குடைய போர், அந்த தபூக்குடைய போருக்கு செல்வத்தை அள்ளி கொண்டு வந்து கொட்டினார்கள். ஆனா அவர்களை பற்றியெல்லாம் குர்ஆன் நினைவு கூறவில்லை. யாரை பற்றி நினைவு கூறியது என்று சொன்னால், அந்த போருக்கு செல்வதற்கு வசதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், யார சொல்லலாம், எம்மையும் போருக்கு, தபூக் போருக்கு அழைத்து செல்லுங்கள். நபி அவங்க சொல்றாங்க, உங்களை அழைத்து செல்வதற்கு என்னிடம் வசதி கிடையாது, உங்களை அழைத்து செல்வதற்கு என்னிடம் போதிய வசதி இல்லை என்றாங்க. அப்போது அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கண்ணீரோடு திரும்பினார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான், அவர்கள் கண்ணீரோடு திரும்பினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தவல்லவ் வ அயூனுஹும் தஃபீது மினத் தம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நமக்கு இந்த போர்ல கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற அந்த கவலையோடு கண்ணீரோடு திரும்பினார்கள். இவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன பரிசு கிடைத்தது? நபி அவங்க சொல்றாங்க, அந்த போருக்கு சென்று கொண்டிருக்கும் போது மதீனாவிலே சிலர்கள் இருக்கிறார்கள், இந்த காரணத்துக்காக, வசதியின்மையின் காரணத்தால் தடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த போர்ல என்னென்ன கூலி எல்லாம் கிடைக்குமோ அந்த கூலி எல்லாம் அவர்களுக்கும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ரப்போடு உண்மையாளர்களாக இருக்கும் போது அது செய்யாவிட்டாலும் அதுக்கு என்ன எழுதப்படுது? கூலி எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த பண்பு நாம் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்றால், பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. இது புகாரியில 3321. நபி அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. முற்காலத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அதாவது ஒரு மோசமான நடத்தை கெட்ட விபச்சாரியாக இருந்த ஒரு பெண்ணுடைய செய்தியை சொல்றாங்க. அவள் ஒரு விபச்சாரியாக இருந்த ஒரு பெண்ணுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ஒரு நாய் தாகத்தால் என்ன செய்கிறது, அது
தனது நாக்கை அப்படி தரையில தேய்த்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு அது தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தான் அணிந்திருந்த அந்த காலுறையை கலட்டி அதிலே தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டிய காரணத்தால் என் அருமையான சகோதரர்களே அவள் மன்னிக்கப்பட்டாள். நபி அவங்க என்ன சொல்றாங்க, அவள் மன்னிக்கப்பட்டாள் என்பது ஹதீஸ். இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் இந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் எப்படி கிடைத்தது? இந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் எப்படி வருதுன்னு பாருங்க. அதாவது அப்படி ஒரு சந்தர்ப்பம் அங்கு உருவாகிறது இல்லையா? ஒரு நாயை, அப்படி ஒரு நாய் தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து, அந்த பெண் என்ன செய்கிறாள்னு சொன்னால், அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக செய்து விடுகிறாள். அந்த காரியத்தை யாருக்காக செய்து விடுகிறாள்? அல்லாஹ்வுக்காக செய்து விடுகிறாள். அடுத்து நீங்க இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹதீஸ்ல இருக்கு. என்ன இருக்குது? அவள் மன்னிக்கப்பட்டாள் என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்றால், அவள் மறுபடியும் அந்த பாவத்தை எண்ணிக்கூட பார்க்க மாட்டாள். அப்படியா இல்லையா? அந்த பாவம் அவளுக்கு என்ன செஞ்சிடும்? வெறுப்புக்குரிய பாவமாக மாறிவிடும். அந்த பாவத்தை அவள் திரும்பி கூட பார்க்காத அந்த நிலை அல்லாஹுடைய மிகப்பெரிய தௌஃபீக்கா இல்லையா? அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய பேரருளா இல்லையா? அந்த பெண் மன்னிக்கப்பட்டாள் என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, இதுதான் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய அல்லாஹுடைய தௌஃபீக். அல்லாஹ் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறான், எப்படியெல்லாம் அருள் புரிகிறான், அல்லாஹுடைய தௌஃபீக் எப்படியெல்லாம் வருகிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே ஒரு அடியான், அதாவது நாங்கள் யாரையும் என்ன செய்ய முடியாது, மதிப்பிட்டு விட முடியாது. அவங்களோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில நல்ல காரியங்கள் மறைந்திருக்கும். அதனால் அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், அவர்களுக்கு வாய்ப்பளித்து அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்து மன்னித்து விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அமர்ந்து இருக்கிறாங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, உட்கார்ந்து இருந்த சஹாபாக்கள்கிட்ட திடீரென்று கேட்கிறாங்க, உங்கள யார் என்று நோன்போடு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. உங்கள யார் என்று நோன்போடு இருக்கிறீர்கள்? அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்று நோன்போடு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என் அருமை சகோதரர்களே, இன்று உங்கள யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது என்று கேட்கிறான். இன்று உங்கள யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் என்று சொல்கிறார்கள். இன்று உங்கள யார் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது? அபூபக்கர் சொல்றாங்க, அதற்கு நான் என்று சொல்றாங்க, நான் ஒரு ஜனாசாவை இன்று பின்தொடர்ந்தேன். இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யாருன்னு கேட்கிறான். அதுக்கும் அவங்களையும் பதில் சொல்றான். ஆச்சரியமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ ஒரு தௌஃபீக் அருள் அவங்களோட வாழ்க்கையில செய்யப்பட்டதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கடா, அதாவது யாருடைய விஷயத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். அப்போ ஒரு நாள்ல இந்த விஷயமெல்லாம் யாருக்கு கிடைத்து விடுகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, நாம் இப்படியான அல்லாஹுடைய தௌஃபீக்கை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நன்மைகளில் நாம் விரைந்து செயல்பட வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அதே போன்று இந்த தலைப்பிலே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியான் மீது நன்மையை நாடிவிட்டால், ஒரு அடியான் மீது அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அல்லாஹ் அவரை பயன்படுத்துவான். இஸ்தஅமலஹு. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இதனுடைய விளக்கம் என்ன யா ரசூலல்லாஹ்? பயன்படுத்துவான் என்றால் என்ன? பயன்படுத்துவான் என்றால் என்ன என்று கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அவனது மௌத்துக்கு முன்பு அவனுக்கு நல்லமல் செய்வதற்கு, நற்காரியங்கள் செய்வதற்கு அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிவான். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. அவர் மௌத்தாவதற்கு, மரணிப்பதற்கு முன்னர், மௌத்துக்கு முன்னர் அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை செய்வதற்கு, நற்காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிப்பான். இது ஒரு முக்கியமான விஷயம். எங்களுக்கு எப்ப மௌத்து வரும் என்று தெரியுமா? தெரியாது. எனவே நாம் நன்மைகளில் நாம் விரைந்து செயல்பட வேண்டும், நன்மைகளில் போட்டி போட வேண்டும். இப்ப குர்ஆன்ல நீங்க ஒரு துஆவை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லித் தரல. குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு துஆ, அதாவது ஒருவர் 40 வயதை அடைந்து விட்டால், 40 வயதை அடைந்து விட்டால் இப்படி அவர் பிரார்த்திப்பார் என்று குர்ஆன் ஒரு துஆவை சொல்லுது. அப்ப அந்த துஆ நாங்க எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு துஆ. என்ன துஆ அது?
ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்தா வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆ. இந்த துஆல எத்தனை விஷயம் இருக்கு? 5 விஷயம் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்கு? 5 விஷயம். முதல் விஷயம் என்ன? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. அதாவது எனக்கும் எனது பெற்றோருக்கும் செய்த அருள்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. பாருங்க, எனக்கு மட்டுமல்ல, யாருக்கும், எனது பெற்றோருக்கு செய்த அருள்களுக்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. வஅன் அஅமல சாலிஹன் தர்தா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நற்செயல்களை செய்வதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ பொருந்திக் கொள்ள வேண்டும், அப்படியான நற்செயல்களை செய்வதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக. அதே போன்று என்ன அதில் அடுத்து வருகிறது? வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, எனது சந்ததிகளை நீ எனக்கு சீராக்கி தருவாயாக. குழந்தைகள், எனது சந்ததிகளை எனக்கு சீராக்கி விடுவாயாக. இன்னி துப்து இலைக், நான் உன்னிடம் தௌபா செய்து மீண்டு விட்டேன். அப்ப தௌபா புதுப்பிக்கப்பட வேண்டிய வயது எத்தனை? திரும்ப 40வது வயதில் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் நின்றும் உள்ள ஒருவனாக இருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இது 40 வயதை அடையும் போது இவ்வாறு அவங்க பிரார்த்திப்பாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், எனவே இது நமக்கு எதை சொல்லித் தருகிறது? நமது வாழ்நாளில் காலங்கள் கடந்து நாங்கள் கபரின் பக்கம் நெருங்க நெருங்க நாம் நல்லவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது தௌஃபீக், அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய அந்த பேர் அருள் ஒருவருக்கு கிடைப்பதற்கு என்னென்ன தகுதிகள் அவரிடம் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பகுதி இந்த தலைப்பில். அதாவது என்னென்ன காரணிகள் இருந்தால் அவருக்கு இறைவனுடைய தௌஃபீக் கிடைக்கும், இறைவனுடைய அந்த தௌஃபீக் கிடைக்கும் என்பதை நாம் இதிலே பார்ப்போம். முதலாவது விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், இதுல ஒருவர் அல்லாஹுடைய தௌஃபீக்கை அடைந்து கொள்வதற்கு, அதற்கு தகுதியுடையவராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முதல் விடயம் என் அருமையான சகோதரர்களே, அதாவது சிதுகுன் நிய்யா, என்ன இருக்க வேண்டும்? உண்மையான நீயத், எண்ணம் இருக்க வேண்டும். என்ன நீயத் இருக்க வேண்டும்? நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், நான் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து இறைவன் பால் மீண்டு விட வேண்டும். அந்த சிதுகுன் நிய்யா, சிதுகுன் நிய்யா, அந்த உண்மையான எண்ணம், இது மிக முக்கியமானது என் அருமையான சகோதரர்கள். இது இருக்க வேண்டும். அல்லாஹ் எதை பார்ப்பான் என்றால், அல்லாஹ் கண்ணியமானவன். அல்லாஹ் யாரு? கண்ணியமானவன், அசீஸ். அல்லாஹுடைய மார்க்கம் கண்ணியமானது, அல்லாஹுடைய மார்க்கம் கண்ணியமானது. எனவே நமது உள்ளத்தில் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் கிடைக்கும். எந்த அளவு நாம் ஆர்வத்தோடு ஆசையோடு இருக்கிறோம், இது மிக முக்கியமானது. நாம் அல்லாஹ்வோடு அந்த நீயத்தில் சிதுகுன் நிய்யா, உண்மையான நீயத், இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கடா, யார் ஒரு பேணுதலான வாழ்வை வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு பேணுதலான வாழ்வை கொடுப்பான். யார் நான் ஒரு பேணுதலான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முயற்சிப்பாரோ அல்லாஹ் அவருக்கு பேணுதலான வாழ்வை வழங்குவான். யார் ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை எனக்கு வேண்டும் என்ற ஒரு முயற்சி அவரிடம் இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு அப்படியான அந்த பொறுமையை அல்லாஹ் வழங்குவான். யார் ஒரு தன்னிறைவு, போதுமென்ற மனப்பான்மை எனக்கு வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ அல்லாஹ் அப்படி அவரை ஆக்குவான். என்ன, நம்மிடம் அதற்கான முயற்சி இருக்க வேண்டும், நம்மிடம் அதற்கான முயற்சி இருக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இது சிதுகுன் நிய்யா. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போரிட்டு ஷஹீதாக வேண்டும் என்ற அந்த நீயத் யாரிடம் இருக்கிறதோ, அந்த உண்மையான நீயத் யாரிடம் இருக்கிறதோ அவர் தனது படுக்கையில் மரணித்தாலும் ஷஹீதுக்குரிய அந்தஸ்து கிடைக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் தனது படுக்கையில் மரணித்தாலும் எது கிடைக்குமா அவருக்கு? ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த உண்மையான நீயத் அவரிடம் இருந்தது, அந்த உண்மையான நீயத் அவரிடம் இருந்தது. எனவே அருமையான சகோதரர்களே, முதலாவது விஷயம் என்ன சொல்லுங்க? இறைவனுடைய தௌஃபீக்கை நாம் அடைந்து கொள்வதற்குரிய முதல் விஷயம் அந்த உண்மையான நீயத். நீயத் என்ன? அதுல உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒருத்தர் வந்து சொல்றார், அவருக்கு கனிமத்தை கொடுக்கப்படுது. அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கனிமத்து அங்க பிரிக்கப்படுது. அந்த கனிமத்துல ஒரு பங்கு ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், இந்த கனிமத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தனது கழுத்து பகுதி இங்க காட்டுறார், கழுத்தை காட்டி சொல்றாரு, அதாவது அம்பு வந்து என்ன செய்ய வேண்டும்?
இதனூடாக சென்று இந்த பகுதியால் வெளியாக வேண்டும், அதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் போகல, சுப்ஹானல்லாஹ், திரும்ப போர் ஆரம்பிக்குது, போர் நடக்குது. அருமையான சகோதரர், அவர் எப்படி சொன்னாரோ அதே போன்று அவர் ஷஹீதாக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட அவரது உடல் ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்படி அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, அஹுவன்னு கேட்கிறாங்க. அவரா இவர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இப்பதானே கொஞ்சம் சொல்லிட்டு போனாரு, அவரா இவர் என்று கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே அவர் ரப்போடு உண்மையாளராக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே அந்த உண்மையான எண்ணம் படைத்த ரப்போடு உண்மையாக நடத்தல் இதுல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய முதல் விடயமாக இதுல இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க குர்ஆன்ல கூட பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க எடுத்து பாருங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும் போது அதற்கு அவர்களுக்கு மத்தியில் தீர்வை கொண்டு வருவதற்கு பல படித்தரங்களை மார்க்கம் சொல்லுது. அதுல 2 சாராராலும் என்ன செய்யுங்க, 2 பேரை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கள். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைப்பார்கள். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அதாவது இதுல இந்த இடத்துல 2 அர்த்தம் இருக்குது. அந்த நியமிக்கப்படுகின்ற அந்த 2 நடுவர்களும் வருது, அதே மாதிரி அந்த கணவன் மனைவி இவர்களுக்குள்ள உண்மையிலே சேர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தால், இவர்களுக்குள் உண்மையிலே சேர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் என்ன செய்வானாம், அவர்களுக்கு மத்தியில் தௌஃபீக் செய்வான், அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். என்ன இருக்கணும் அவங்கள்ட்ட, அதற்குரிய உண்மையான எண்ணம் அவங்கள்ட்ட இருக்க வேண்டும், அவங்கள்ட்ட உண்மையான அந்த நாட்டம் இருக்க வேண்டும். அவங்கள்ட்ட நாட்டம் இல்லைன்னா அங்க என்ன தௌஃபீக் இல்லைன்னு அர்த்தம். அந்த இது இங்க குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புரியுது அவன் சொல்றது. எனவே இதெல்லாம் நாங்கள் இதில் ஆதாரமாக கொண்டு வரலாம். அதே போன்று அருமையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம்தான், நீங்க பாருங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, சூரத் ஹூத் நீங்க எடுத்தீங்களா, 11வது அத்தியாயம் 88வது வசனம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு தாவா செய்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்துக்கு தாவா செய்தார்கள். அவங்க சொல்றாங்க, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். இது ஒரு முக்கியமான வார்த்தை, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அப்ப எனது இந்த தௌஃபீக், எல்லா தௌஃபீக்கும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி இல்லை. யாரை கொண்டே அன்று இல்லை, அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை. அலைஹி தவக்கல், நான் அவன் மீது தவக்குள் வைத்து விட்டேன் என்று சொல்றாங்க. அதே போன்று இலைஹி உனீப், நான் அவன் பாலை திரும்பி விட்டேன். இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்துல எத்தனை விஷயம் இருக்குது, எத்தனை விஷயம் வருது பாருங்க. அழகா சொல்றாரு ஷேக் சாலிஹ் அல் முனாஜித் ஹஃபிதுல்லாஹ் சொல்லும் போது, முதல் விஷயம் பாருங்க, முதலாவது விஷயம் என்ன, அல் இஅ்திகாது பிஅன்ன தௌஃபீக மினல்லாஹ். முதல்ல அவர் நம்ப வேண்டும், தௌஃபீக் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இது முதலாவது விஷயம், நல்லா கவனிங்க. அதாவது அவர் நம்ப வேண்டும், என்ன தௌஃபீக் என்பது எங்கிருந்து, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. எனது திறமை அல்ல, என்னல்ல, எனது திறமை அல்ல. நபிமார்களே சொல்லி இருக்கிறாங்க, நபிமார்களே சொல்கிறார்கள். அப்ப தௌஃபீக், அருள் பாலித்தல், அந்த தௌஃபீக் என்பது, அருள் என்பது அல்லாஹ்வின் புறத்தில். இது முதலாவது விஷயம், நல்லா கவனிங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் இது முக்கியமான இந்த விஷயம். அடுத்து அவர் என்ன சொன்னாரு, என் அருமையான சகோதரர், அடுத்து என்ன சொன்னாரு, அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைத்தேன். தவக்குல், இரண்டாவது விஷயம் என்ன, அல்லாஹ்விடமே எனது காரியங்களை நான் பொறுப்பாக்கி விட்டேன், ஒப்படைத்து விட்டேன். ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவனாக இருக்கிறான். அப்ப இது இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல். அப்ப இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைப்பதற்குரிய இரண்டாவது காரணம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து அதுல தவக்குலோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஒருவர் தனது காரியங்களை ஒப்படைத்தல், பொறுப்பாக்குதல். இலைஹி உனீப், அடுத்து என்ன இருக்குது, அதுல அல்லாஹ்வின் பால் திரும்புதல். அல்லாஹ்வின் பால் திரும்புதல், ஒருவர் தனது பாவங்களுக்கு தௌபா செய்து மன்னிப்பை தேடி ரப்பின் பால் திரும்புதல். அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயம் எல்லாம், இந்த விஷயம் எல்லாம் எதற்குரியது, அப்ப அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைப்பதற்கான காரணிகள். அந்த நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் சொன்ன இந்த விஷயங்களோடு சேர்த்து தௌஃபீக்குடைய அடுத்த ஒரு காரணம் தான் நாம் மறுமையை இலக்காக கொண்டு வாழுதல்.
இராதத்துல் ஆஹ்ரா. எது? மறுமையை நாம் இலக்காக கொண்டு வாழுதல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யாருடைய இலக்கு மறுமையாகி விடுகிறதோ அல்லாஹு தாலா அவருக்கு இந்த உலகத்தையும் சேர்த்து அல்லாஹ் இணைத்து அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். உலகம் அவருக்கு என்ன செய்யும்? அவரது காலுக்கு கீழ் வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்விடத்தில் நாம் தௌஃபீக்குக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம வஃபிக்னி லிமா துஹிப்பு வ தர்லா. சுருக்கமாக நான் கேட்பதாக இருந்தால், அல்லாஹும்ம வஃபிக்னி லிமா துஹிப்பு வ தர்லா. நீ எதை விரும்புகிறாயோ, நீ எதை பொருந்திக் கொள்கிறாயோ அதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, அதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம வஃபிக்னி லிமா துஹிப்பு வ தர்லா. என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இன்று இந்த பாடத்தில் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்கள், இந்த சொன்ன விடயங்கள், இவைகளை நாங்க கவனத்துல கொள்ள வேண்டும். அதே போன்று சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தௌஃபீக் செய்யப்பட்டார்கள், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் தௌஃபீக் செய்தான் என்பதற்கு நிறைய வரலாறுகள் நாங்க பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சஹாபி, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அவர் தொழுகையில தக்பீரை கட்டினாரு. தொழுகையில தக்பீர் கட்டி என்ன சொன்னாரு? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வ அஸீலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு கேட்கிறார்கள், இதை சொன்னவர் யார்? இதை கூறியவர் யார்? அப்போது அந்த நபி தோழர் நான் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. இதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. எப்படி தௌஃபீக் செய்யப்பட்டாங்கன்னு பாருங்க சஹாபாக்கள். எனவே என் அருமையான சஹாபா, நாங்க நமது நாவுகள் திக்ருக்கு எளிதாக்கப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய தௌஃபீக். நாவுகள் திக்ருக்கு எளிதாக்கப்படுகிறது சொன்னார். அதாவது இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், உலகத்தில் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? திக்ர் என்பது அவ்வளவு எளிதாக இருந்தும் அதை அவன் சொல்லாமல் இருப்பதுதான். திக்ர் என்பது எவ்வளவு ஒரு எளிதான அமல், அது அவ்வளவு எளிதாக்கப்பட்டிருந்தும் அதை அவனது நாவுகள் உச்சரிக்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு சொல்றான். எனவே நறுமையா நாங்க நமது சிந்தனைகள் அதில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வது. இப்ப நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா என்ன? இது அல்லாஹ் நம் மீது கொண்ட அன்பு. அல்லாஹ் யார் மீது நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்துடைய தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். அப்படிதானே? இந்த இடத்துல நாங்க உட்காராம பாருங்க, இப்ப ரூம்கள்ல இருக்கக்கூடியவங்க, அங்க இருக்கக்கூடியவங்க எந்த நிலையில் இருப்பாங்க, என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம் என்னவென்றால், அவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணத்தால் அவனது மார்க்கத்தை விளங்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். யுஃபக்கிஹு ஃபித்தீன். இதெல்லாம் தௌஃபீக், அல்லாஹ்வுடைய பேர் அருளின் அருமையான சகோதரர்களே. எனவே நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடிய விஷயம். நீங்க என்ன சுஜூதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து துஆ செய்தீங்கன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான், அல்லாஹ்வுடைய அருள். சுஜூத் என்பது துஆ ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இடம். ஒருத்தர் சுஜூதுல கொஞ்ச நேரம் இருந்து என்ன செய்யறாரு? துஆ செய்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற இடம். பிந்திய இரவுல எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்ற அறிஞர்கள், பிந்திய இரவுல நீங்க எழுந்து தொழலையா, குறைந்தது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பாக தேடுங்க. ஒருத்தர் பிந்திய இரவுல எழுகிறார் வைங்களே, பிந்திய இரவுல எழுந்து நீ தொழவில்லையா, நீ அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் சொல்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த இடத்துல நீ என்ன செய்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அருள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் எல்லாம் திறந்து இருக்கின்ற போது நாம் அந்த பாக்கியத்தை நமது வாழ்வில் அடைந்து கொள்ள வேண்டியதில்லை. நாம் மிக பெரும் துர்ப்பாக்கியவான்கள், நஷ்டவாளர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் என்ன செய்திகளை இன்றைய வகுப்பின் மூலம் கற்றுக்கொண்டு டைம் முடிஞ்சு சரியா? எனவே அந்த அடிப்படையில நாம் சொன்ன இந்த விடயங்களை நமது வாழ்விலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.